வணக்கம் மக்கள், சின்ன லட்டு பெரிய லட்டு சேனலுக்கு உங்களை அன்போடு வர வைக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காடை கிரேவி. 6 காடை இந்த மாதிரி மஞ்சள் தண்ணியில் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு பிணைஞ்சு வைக்கிறதுக்கு 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, சிக்கன் 65 மசாலா 2 கை அள்ளி போட்டுக்கோங்க. காரத்துக்கு தக்கன மாதிரி இதை நல்லா போட்டு 2 ஸ்பூன் தயிர் இதை போட்டு நல்லா பிணைஞ்சு வச்சு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க. 1 மணி நேரம் இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுட்டு இதுக்கு வறுக்க தேவையானது 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூனு வெறும் வடைச்சட்டிலே வருங்க, எண்ணெய் ஊற்ற வேண்டாம். 1 ஸ்பூனு கசகசா போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூனு சிறுஞ்சீரகம், 1 ஸ்பூனு பெருஞ்சீரகம், சோம்புத்தூள், சோம்பு 1 ஸ்பூனு, ஒரு ஜாதி பச்சரி 1, அரை ஜாதி பச்சரி, 3 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பட்டை, இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்குங்க. இது கூட முந்திரி பருப்பு ஒரு 4 போட்டுக்குங்க. வெங்காயம் பூண்டு போட்டிருக்கேன். வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், ரொம்ப வெங்காயம் தேவையில்லை, ஒரு 10 வெங்காயம், ஒரு 4 பூண்டு மட்டும் போட்டு 2 தக்காளி போட்டு நல்லா அந்த மாதிரி கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, நம்ம அதுலேயும் வேறு உப்பு போட்டிருக்கோம், இதுலேயும் வேறு உப்பு போடுறதுனால கொஞ்சம் பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. 2 ஸ்பூனு சிக்கன் 60 மசாலா, 2 ஸ்பூனு, ரெண்டு ஸ்பூனு தேங்காய் போட்டுக்கோங்க. இதில் ஒரு 4 முந்திரி பருப்பும் போட்டுக்கோங்க. இது தாளிக்கிறதுக்கு கடுகு, ஒரு பிரிஞ்சி இலை, கருவேப்பிலை, ஒத்த தக்காளி, 3 பெரிய வெங்காயம், தேவையான அளவு கோகோனட் ஆயில், கடுகு போட்டுக்கோங்க. பிரிஞ்சி இலை, கருவேப்பிலை, ஆனியனை போட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூடவே தக்காளியும் போட்டுக்கோங்க. இந்த தக்காளி வதங்குற நேரத்துக்குள்ளே நம்ம அந்த வதக்கி வச்சதை போய் அரைச்சிட்டு வந்துடும். இதுக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. எல்லாத்துலேயும் உப்பு போடுறனால கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஊற வச்சுருந்த அந்த காடையை எடுத்து இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டுங்க. இது சப்பாத்தி சாதத்துக்கு 2க்குமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்குங்க. பரட்டி விட்டுட்டு மூடி வச்சுட்டு நம்ம அந்த வந்ததை போய் அரைச்சிட்டு வந்துடும். இப்போ அரைச்சதை ஒரு பட்டு இப்போ அரைச்சதை இதில் ஊற்றிடுங்க. இப்போ அரைச்ச நம்ம மசாலாவை இதில் ஊற்றணும். இதில் ஒரு அரை வேக்காடு வந்துருச்சு. இனி அதுக்கப்புறம் இந்த அரைச்ச மசாலாவை ஊற்றிடும். இந்த மாதிரி ஒரு காடை எடுத்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட நினைக்கிறவங்க அந்த நம்ம காடை பரட்டிக்கிறதுல 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டும் கூட பரட்டி வச்சுக்கோங்க. இந்த மிக்ஸியை கழுவி ஊற்ற தண்ணி நான் ரொம்ப சேர்க்கலை, இந்த தண்ணி தான், இதுக்கு மேலே நான் தண்ணி சேர்க்கலை. தண்ணி முங்குற அளவுக்கு தண்ணி போதும், ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. இப்போ இதை மூடி ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ இந்த மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு.
இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வற்றினா நல்லாயிருக்கும். அதனால் இன்னும் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு. இதுக்கு மேலே கொத்தமல்லி தழையை தூவிக்கிங்க. அவ்வளோதான் காடை கிரேவி. அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒரு அரை எலும்பிச்சம்பழம் மேலே புழிஞ்சு விட்டுக்குங்க. புழிஞ்சு விட்டு அப்படியே அடுப்பை அமர்த்திடுங்க. அவ்வளோதாங்க, காடை கிரேவி ரெடியாச்சு. இது பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை அப்படியே தட்டி விட்டுட்டு போங்க. நன்றி மக்களே.